திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிலம் கையகப்படுத்தும் மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் ஆட்சேபம் தெரிவித்ததால் மாநிலங்களவையில் அந்த மசோதா நிறைவேறவில்லை. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. 2014-15 2 முறை அவசர சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த மாத இறுதிக்குள் 3வது முறையாக மீண்டும் அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவசர சட்ட வழிமுறையை பின்பற்றுவது ஏன்? எதிர்க்கட்சிகள் போடும் முட்டுக்கட்டையாளா அல்லது ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு நிலைப்பாடா? ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு ஒருமித்த கருத்தை ஆட்சியாளருக்கு ஏற்படுத்த முடியவில்லையா? விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அமெரிக்கை நாராயணன், அதிமுகவை சேர்ந்த CR சரஸ்வதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மருத்துவர் டாக்டர் ரவீந்திரநாத் மற்றும் விவசாய ஆலோசகர் திரு விஸ்வநாதன் ஆகியோர் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு நாராயணன், 3வது முறையாக அவசர சட்டத்தை இந்த மாத இறுதிக்குள் பிறப்பிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இங்கெல்லாம் சொல்லி எதிர்க்கட்சிகள் கேட்கல அப்படின்னு சீனாவுக்கு போன பிரதமர் நரேந்திர மோடி அங்கேயும் சீன பல்கலைக்கழகத்திலையும் இதே கருத்தை வலியுறுத்தி இருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மோடி அவர்கள் போன முறை வெளிநாட்டுக்கு போன போது இந்திய உள்நாட்டு அரசியலை வெளிநாட்டில் விமர்சிச்சார். அவர் வெளிநாட்டில் இருக்கவங்களை ஓட்டு வாங்கிறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காரு ஒழிய உள்நாட்டில் இருக்கிறவங்களை பற்றி கவலைப்படல. முக்கியமாக உள்நாட்டில் இருக்க அடித்தட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாக இருக்கிறது. இல்லை, அவர் நாட்டை விமர்சிச்சாரா காங்கிரஸை விமர்சிச்சாரா? அது நாட்டை விமர்சித்தாலும் சரி, காங்கிரஸை விமர்சித்தாலும் சரி, இவருடைய கட்சியைச் சேர்ந்த வாஜ்பாய் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்த பொழுது இந்திரா காந்தியை பற்றி கேட்டார்கள். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு உண்டு, வெளிநாட்டு மண்ணிலே விமர்சிப்பது தவறு என்று கூறிய பாரம்பரியத்தில் வந்தவர். ஆனால் அவருக்கு ஏறக்குறைய எல்லாரையும் கவுத்துட்டு அத்வானியை கவுத்துட்டு வந்தவர் தானே. அவருக்கு இது பிஜேபி அரசுல மோடி சர்க்கார்னு சொல்கிறாங்க. அதனால மோடியுடைய பாணியே ஏறக்குறைய இந்த நாட்டில் ஜனநாயகத்தை தூக்கி எறிந்து விட்டு செல்லக்கூடிய பாணியில் தான் இருக்குது. அந்த விதத்தில் தான் அவசர சட்டத்தை 3வது முறையாக, அதுவும் எந்த ஒரு இந்த மரபு மீறி ஒரு பாராளுமன்றம் நடக்கையில் மறுபடியும் இந்த அவசர சட்டத்தை பிரகடனம் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் மறுபடியும் நிறுத்தி, சரி, தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுகிற பொழுது ஆளுங்கட்சிக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்க முடியும்? இது ஜனநாயக முறையில் ஆளும் கட்சின்றது என்ன, மெஜாரிட்டி இருக்கிறது தானே. மக்களிடம் எடுத்து சென்று நீங்க எங்களை இது கொண்டு வரணும், இல்லை எதிர்கட்சிகளோட கலந்து ஆலோசித்து. ஆளும் கட்சி மட்டும் ஒரு ஜனநாயகத்தில் ஆளும் கட்சி மட்டுமல்ல ஆட்சி செய்ய வேண்டியது, அனைவரும் சேர்ந்து மக்கள் நலன் தான் வழிய. இது ஒரு பாட்டு வரும், மக்கள் நலன் மக்கள் நலன் என்றே பேசுவார், தம் மக்கள் நலன் மட்டுமே. இவருடைய தம் மக்கள் நலம் எம்ஜிஆர் பாட்டுல அதே மாதிரி இந்த அதிமுகவும் இந்த மாதிரி தம் மக்களுடைய நலனை மட்டுமே நினைக்கின்ற ஒரு அரசிற்கு இன்னைக்கு அவங்களுடைய சொந்த நலனுக்காக துணை போகிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கெல்லாம் பணக்காரர்கள், அதானியை பற்றி மட்டுமே குறிக்கோள். பணக்காரர்களுக்காக பணக்காரர்களுடைய பணக்காரர்களுக்கான அரசாங்கமாக மோடி செயல்படுகிறது. அதனால்தான் இந்த அவசரம். இந்த இதை இன்னைக்கு ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஹை ட்ரெண்டிங் வேர்டு இன்றைய சமீப காலங்களில் கிசான் விரோத் மோடி, விவசாயிகளின் விரோதி மோடி என்ற இதுதான் ட்ரெண்ட் ஆகுது. ஏனென்றால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள், ஏழைகள், இந்த ஜனநாயக நாட்டில் என்ன மக்களுடைய கருத்து தானே முக்கியம். நீங்க அடித்தட்டு மக்களை பத்தி ஏழைகளை பத்தி பேசுறீங்க. மோடி என்ன சொல்றாரு? எதிர்க்கட்சிகள் பொய் சொல்றாங்க. அடித்தட்டு மக்களும் ஏழை மக்களும் விவசாயிகளுடைய குழந்தைகளும் டெல்லி மும்பை நகரங்களுடைய அங்க இருக்கிற அந்த குடியிருப்புகள்ல தான் வாழணுமா, மிகவும் கஷ்டமான நிலைக்கு தான் தள்ளப்படணுமா? விவசாயிகள் அப்படிலாம் விரும்பவே இல்லை. எதிர்க்கட்சிகள் தான் தேவையில்லாம இந்த விஷயத்தை பிரச்சனைக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதிர்க்கட்சிகள் பொய்கள் சொல்றாங்கன்னா மோடி சொன்னார்னு சொன்னீங்க. நீங்க மோடி அவர்களுடைய, ஏன்னா அவருடைய என்ன பிரதமர் மோடி ஜி அவர்களுடைய இதை பாருங்க. என்ன சொன்னாரு? முதல்ல 15 லட்சம் ரூபாய் ஒருத்தர் பேங்க்லயும் 100 நாள் இருக்குன்னு சொன்னாரா? ஆதார் அவசியமற்றதுன்னு சொன்னாரா? யார் பொய் சொன்னதுன்னு ஒருத்தர் வரலாறு பார்த்தா தெரியல. அவருக்கு மற்றவர்களை பற்றி பொய் சொல்வது என்று கூறுவதே அவர் கூறுகின்ற பொய்கள்ல பல பொய்கள்ல ஒரு பொய். உங்களுடைய பிரதானமான கோரிக்கை என்ன? 2013ஆம் ஆண்டு காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டத்துல திருத்தத்தையும் கொண்டு வராம அப்படியே அமல்படுத்தணும் அப்படிங்கறதுனால உங்களுடைய கோரிக்கை. 2013ஆம் ஆண்டு நீங்களா கொண்டு வந்தீங்களா? ஜந்தர் மந்தர்ல நடந்த போராட்டத்துக்கு பிறகுதான் நீங்க கொண்டு வந்தீங்க. எங்களுடைய அரசாங்கம்
பலருடைய ஆலோசனைகள், காங்கிரசின் கொண்டு வந்த சட்டமாக இருந்தாலும் இது பிஜேபியையும் கலந்து ஆலோசித்து அவர்கள் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டையும் சேர்த்து, ஜெய்ட்லி அவர்களும் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டையும் சேர்த்து அவர்கள் மேஜையை தட்டி ஆர்ப்பரித்து கொண்டு வந்த சட்டம் இது. காங்கிரஸ் லீட் பண்ணிச்சின்னு வேணா சொல்லாம ஒழிய இது காங்கிரஸுடைய சட்டம் இல்ல. எங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், காந்தி, மகாத்மா காந்தி, when the weakest of the weak, the poorest of the poor. எங்களுடைய இது நோக்கம் என்ன, வறியவர்களிலும் வறியவர்கள், எளியவர்களிலும் எளியவர்கள், அவர்களுக்கு எது நன்மையோ அதுதான் இந்த நாட்டின் நன்மை. ஆனா இவர்களுக்கு பணக்காரர்கள், அதிமுக பணக்காரர்கள் அதிமுக கிட்ட ஆதரவே கேட்கல, ஆனாலும் அதிமுக வழிய போய் இந்த சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்களுடைய பதில். முதல்ல அவருடைய குற்றச்சாட்டு பதில் சொல்லிட்டு இதுக்குள்ள வர, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடின பாட்டை புரிஞ்சிக்காமே அண்ணன் நாராயணன் அவர்கள் பேசுறாங்க. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றை கருத்தில் கொண்டு வர என்று இயக்கத்தை ஆரம்பித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி குடும்பத்திற்காக பாடிய பாடலே தவிர எங்கள் அதிமுக பாடிய பாடல் அல்ல. குடும்ப ஆட்சி நடத்தியது யார்? அதிலும் காங்கிரசுடன் சேர்ந்து மன்னிக்க வேண்டும். உங்கள் குடும்பம் தான் உலக கோடீஸ்வர குடும்பங்கள். காங்கிரஸ்ல இருக்கிற சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வச்சிருக்க பணத்தை கண் பண்ணீங்கன்னா சசிதரூர் இவங்களோட அமைச்சர் சசிதரூர் சொல்லலையா? எக்கானமி கிளாஸ்ல நான் டிராவல் பண்ணா எனக்கு என்னமோ சாதாரண குப்பத்தட்டுல போற மாதிரி இருக்கு. அவ்வளவு பெரிய பணக்கார கட்சி இவங்களை சொல்றாங்க. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தலைப்புக்குள்ள இந்த இதை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா எந்த ஒரு திட்டத்தை, அதாவது சட்டமன்றத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, நாடாளுமன்றத்தில் ஒரு திட்டத்திற்கு தன்னுடைய ஆதரவை தந்தாலும் சரி, அம்மா அவர்களை பொறுத்த வரையிலும் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் எவை நன்மை, அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட்லயே இருக்கு, எவை நன்மை பயக்கக்கூடியதோ அவற்றை மட்டுமே ஆதரிப்பது என்பது, தமிழர்களுக்கு ஆதரிப்பு என்பது அம்மாவுடைய கொள்கை. சரி, அந்த சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது அது சம்பந்தமான விவாதம் நடைபெறுகிற பொழுது நீங்க காங்கிரஸ் ஆட்சியில இருந்து வெளிநடப்பு செஞ்சீங்களா இல்லையா? மக்களவையிலும் மாநிலங்களையும் அதை எதிர்த்து நீங்க பேசுனீங்களா இல்லையா? ஆமாங்க, அன்னைக்கு அம்மா சொன்னதுல பாருங்க, காங்கிரஸ் ஆட்சியில அவங்க கொண்டு வந்த சட்டத்தில் ஒரு மாநில அரசிற்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் இருந்தது. அதை அன்றைக்கே அம்மா தன்னுடைய கருத்து தெரிவித்தாங்க. ஒரு சட்டத்தை அவர்கள் நிலம் கையகப்படுத்தும் போது அதில் மாநில அரசுக்கும் உரிமை இருக்கு. இவர்கள் மாநில அரசையை கலந்து கொள்ளாமல் அவர்களாவே தீர்மானிக்கலாம், மத்திய அரசாவை தீர்மானிக்கலாம் என்பது இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியம்? முதல்ல எந்த நிலத்தை கையகப்படுத்தலாம்? ஒரு அரசாங்க நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய சட்டம் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா தரிசு நில விளைச்சலே இல்லாத ஒரு இடத்தை கையகப்படுத்தும் போது அதற்குரிய இழப்பீட்டை அந்த நிலத்தை வைத்திருக்கிறவங்க இருப்பாங்க. அதுல விவசாயமே பண்ண முடியாம தரிசு நிலங்கள் இருக்கும். அந்த இடத்தை எடுக்கும் போது அதற்குரிய இழப்பீடை அவங்களுக்கு கொடுக்கணும். அதற்கு காங்கிரஸை விட பாரதிய ஜனதா அறிவித்த போது 1 மடங்கு, இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் ரேட்ல 1 மடங்குக்கு 4 மடங்கு தரப்படும் என்பதை சொல்லியிருக்காங்க. நான் பந்தயம் கட்டுறேன், இன்னைக்கு நான் உங்ககிட்ட பந்தயம் கட்டுறேன். காங்கிரஸ் கொண்டு வந்த அரசுல கிராம நிலங்களுக்கு 4 மடங்கு மார்க்கெட் மதிப்பீடும், நகர நிலங்களுக்கு 2 மடங்கு மதிப்பீடும் இந்த அரசாங்கம் கொண்டு வந்தது இல்ல. நீங்க எதிர்த்த சட்டம் ஒன்னு. ரெண்டாவது, கடைசியா விவசாய நிலங்கள் எதுக்கு கையகப்படுத்தலாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் நெசசரி பர்பஸ். அங்க ஒரு ரயில்வே ட்ராக் வந்தாலோ அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல் வந்தாலோ அந்த நம்முடைய விவசாய நிலங்களை கையகப்படுத்தும். அதற்குரிய கோகோ கோலாக்கு அனுமதி கொடுக்கல, நீங்க தான் கொடுக்கல. சட்டமன்றத்துல இல்ல நீங்க இளங்கோவன் மாதிரி இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காதீங்க. உண்மையா சொன்ன இளங்கோவன் சொன்னது உண்மை என்று ப்ரூவ் ஆச்சு. எல்லாம் இங்க இருக்க பத்திரிகையாளர்கள் மக்கள் வார்த்தைகள் வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையா கூட நம்பி விடாதீங்க. கூட நீங்க தனிநபர் விமர்சனத்துக்கு போக வேண்டாம். தலைப்புல தவறான வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. நாங்க வந்து தவறான வார்த்தைகளை அம்மையார் மேல உபயோகப்படுத்த வேண்டிய வரோம். நான் அந்த மாதிரி முதல்ல உங்க தலைவர் இளங்கோவனை தன்மையா பேச சொல்லுங்க. நான் தகுதி தாண்டி பேசாதீங்க. மாநில அரசுக்கு இந்த சட்டம் தொடர்பாக மசோதா தொடர்பாக பல்வேறு விதமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசுக்கு இதெல்லாம் எந்தெந்த நிலங்களை கையகப்படுத்தணும், எந்தெந்த நிலத்தை கையகப்படுத்த கூடாதுன்னு முடிவு செய்வதற்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற பட்சத்திலும் எதிர்க்கட்சிகள் ஏன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்? அதாவது நீங்க ஏற்கனவே துவங்குகின்ற பொழுது சொன்னீங்க, எதிர்க்கட்சிகள் ஏன் இந்த சட்டத்துக்கு முட்டுக்கட்டை போடுகிறது என்று சொல்லி கேட்டீங்க. முட்டுக்கட்டே கிடையாது. இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா நில கையகப்படுத்தும் சட்டம் கூட சொல்ல முடியாது. நிலப்பறிப்பு சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது. இது விவசாயிகளுக்கு எதிரானது மட்டுமல்ல, நாட்டுடைய உணவு பாதுகாப்புக்கு எதிரானது. விவசாய நிலங்கள்லாம் எதற்கு வேணாலும் பயன்படுத்த முடியும், பயன்படுத்தலாம் என்ற வகையில் வந்து நிலத்தை வந்து விவசாயிலிருந்து அவருடைய அனுமதி இல்லாமல் பறிக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் வரதுனால தான் இடதுசாரிகள் பல எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கின்றன. இன்னும் சொல்ல போனா இடதுசாரிகள் காங்கிரஸ் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணி இருக்கக்கூடிய சிவசேனை, அகாலிதளம் போன்ற கட்சிகள் கடுமையாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா RSS உடைய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளோட இதை வந்து எதிர்க்கிறாங்க. அதனால வந்து பல்வேறு பிஜேபியோடைய பல்வேறு சகோதர அமைப்புகளும் கூட்டணி கட்சிகளும் கூட
இந்த சட்டத்தை மிக கடுமையாக இடதுசாரிகளும் எதிர்க்கிறாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இடதுசாரிகள் மீது பிஜேபி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இடதுசாரிகளுக்கு வளர்ச்சியும் வேணும் ஆனா வரியும் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு காமராஜர் சொன்னதை அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இல்ல அவங்க சொல்றது வந்து யாருக்குன்னு நல்லா புரியும். என்னன்னாக்க நாங்க வரி போடக்கூடாதுன்னு சொல்றோம். சாதாரண மக்களுக்கு மேலும் மேலும் மறைமுக வரியை போட்டு அவங்க தலையில வந்து சுமத்தக்கூடாதுங்கிறது எங்களுடைய நீண்டகால கொள்கை. அதே சமயத்துல இவங்க பிஜேபி யாருக்கா இருக்கு, வரிச்சலை யாருக்கா கொடுக்குறாங்க? கார்பரேட் வரி வந்து 30% 20% குறைக்கிறாங்க. ஆனா யாருக்கு குறைச்சிருக்கு? கார்பரேட்டுகளுக்கு. சாதாரண மக்களுக்கான வரிச்சுமை எங்கேயாச்சும் குறைச்சிருக்காங்களா? ஏகப்பட்ட வரி சலுகை வந்து பன்னாட்டு ஏகபங்களுக்கும் உள்நாட்டு பெரிய நிறுவனங்களும் பிஜேபி வழங்குது. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பிஜேபி வந்து வரிச்சலை வழங்குது. சாதாரண மக்களுக்கு என்ன வழங்குறாங்க? அவங்க மேலும் மேலும் வரிச்சுமையை தான் கூட்டுறாங்க. அதனால பிஜேபி சொல்லுதுனாக்க அது மோசடித்தனமான வேலை, ஏமாற்று வேலை. நாங்க வளர்ச்சிக்காக நிக்கிறோம். அதே சமயத்துல அந்த வளர்ச்சி வந்து எல்லா மக்களுக்கும் அந்த வளர்ச்சியோட பயன் கிடைக்கணும். அந்த வளர்ச்சி வந்து அதானிக்கு அம்பானிக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல வளர்ச்சி என்பது மிகப்பெரிய ஏகபோக நிறுவனங்களுக்கான வளர்ச்சியா தான் இருக்கு. நம்ம நாட்டில் உள்ள சாதாரண மக்களுடைய வறுமை வந்து மேலும் மேலும் கூடியிருக்கு. அதை வந்து யதார்த்த உண்மையில் ஏராளமான புள்ளிவரங்களா இருக்கு. அதனால நாங்க என்ன சொல்றோம்னாக்க இந்த சட்டத்தை வெறும் நிலம் கையகப்படுத்த சட்டமா பார்க்க முடியாது. உணவு பாதுகாப்புக்கு எதிரானது, கிராமப்புற மக்களுக்கு எதிரானது, அதே போல நாட்டுடைய பல்வேறு விஷயங்களுக்கு இது எதிராக இருக்கிறது. அதனால நாங்க வந்து கடுமையா இருக்கிறோம். திரு விஸ்வநாதன், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக தான் இந்த சட்டம் வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்க்கட்சிகளுடைய பொதுவான குற்றச்சாட்டு பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பலமான 3 அரசியல் கட்சிகள் நடுப்புற ஒரு மெலிந்த என்ன ஒரு ஆளை பொருளாதாரம் பற்றியும் விவசாயம் பற்றியும் பேசுறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு நன்றி. என்ன இந்த மாதிரி விவாதங்களில் எந்த பொருள் எடுத்துக்கிறோமோ அந்த பொருளை தவிர பாக்கி அரசியல் வந்துடுறது, வேற ஒன்றும் பேசுறதுக்கு பொருளாதாரம் ரொம்ப மலிஞ்சு போயிருக்கிறதுனால ஒருவேளை உங்களுடைய தோற்றமும் அது மாதிரி ஒத்து போகுதுன்னு சரியா இருக்கும். 3 சின்ன உதாரணங்கள் கொடுக்குறேன் இதனுடைய தேவை என்னங்கிறதுக்கு. நான் இது வந்து தேவைங்கிற பாணியில் சொல்கிறேன். இது ரொம்ப அத்தியாவசியம். இல்லை, யாருக்கு தேவைங்கிறதுல தான் கேள்வி. நாட்டிற்கு தேவை, மக்களுக்கு தேவை, மக்களின் நலனுக்கு தேவை என்ற அடிப்படை. விவசாயிகள்லாம் நாட்டில் ஒரு அங்கமே கிடையாதா? அவங்க மக்களே கிடையாதா? மொத்த விவசாயிகள் எல்லாருக்கும் இருக்காங்களே. விவசாயிகளுக்கு எப்படி முன்னுரிமை கிடைக்குங்கிறத சொல்கிறேன், அவங்களுக்கு எப்படி முக்கியத்துவம்னு சொல்கிறேன். பொருளாதார ரீதியில் பார்க்குறேன், பொதுநல நோக்கில் பார்க்குறேன். அது சரியான பாருங்கள். ஏன்னா அந்த விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கோங்கிற முறையில் அதையும் எனக்கு தெரியுங்கிற அளவில் சொல்கிறேன். ஒன்று எடுத்துக்கோங்க. நேற்று ஆந்திர பிரதேசத்தில் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டாங்க. அவங்களுடைய தலைநகர் கட்டுறதுக்கு 8000 ஏக்கர் நிலம் அவங்க கையெழுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. 33,000 ஏக்கர் நிலம் அவங்களால எடுக்க முடிஞ்சது. இன்னொரு 8000 ஏக்கர் நிலம் வரல. அதற்காக நேற்று ஒரு அவசர சட்டத்தை போட்டாங்க, ஆர்டினன்ஸை போட்டாங்க. ஏன் இது போடணும்? சந்திரபாபு நாயுடுவோ இல்லை அதை சேர்ந்தவங்களோ விவசாயிகளுக்கோ மக்களுக்கோ விரோதி என்று எடுத்துக்க முடியுமா? அவங்க பண்ண வேண்டிய தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 6ஆம் தேதி அவங்க புது தலைநகரத்துக்கு அடிக்கல் நாட்டதாக இருக்காங்க. இன்னொரு 2-3 வருஷத்தில் புது தலைநகரம் அங்கே வந்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவங்க இவர் நம்ம நாராயணன் சொல்கிற மாதிரி சவகாசமாக நாங்கள் வந்து மெதுவாக இதை வந்து எல்லாரையும் கேட்டு ஆலோசனை பண்ணிட்டு நாங்கள் பண்ணுறோன்னு இருந்ததுன்னா இன்னொரு 15 ஆண்டுகளுக்கு அவங்களால அதை கையகப்படுத்த முடியாது. நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2002ஆம் ஆண்டில் 2001ஆம் ஆண்டில் டாட்டா நிறுவனம் ஒரு 3000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு டாட்டா டைட்டானியம் ப்ராஜெக்ட் ஒன்று போடுறதுக்கு அனுமதிக்கு கேட்டாங்க. 2001 இங்கே கம்பெனியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 3000 கோடி ரூபாய்க்கு அதுக்கு முதலீடு பண்ணுறதா வந்தாங்க. 10 ஆண்டுகள் அதற்காக இங்கே ஒரு மேனேஜிங் டைரக்டர் போட்டு ஆஃபீஸ் போட்டு எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற நிலம் கையப்படுத்த முடியல. 2 அரசாங்கங்கள் மாற்றி மாறி வந்த கட்டத்தில் கூட நீங்களே ஏதோ பண்ணிக்கோங்கன்னாங்க. நடுப்புற 100 ஏக்கரோ 200 ஏக்கரோ எடுக்க முடியும்னு வச்சுங்களேன், ஃபேக்ட்ரி கட்ட முடியாது. கடைசியில் விட்டுட்டு போயிடாங்க. இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரிசாவில் ஒரு கொரிய நாட்டை சேர்ந்தவன் ஒரு 50,000 கோடி ரூபாயில் பெரிய முதலீடு போடுறேன்னு வந்தாங்க. ஒரிசா மாநிலம் உங்களுக்கு எவ்வளோ பின்தங்கிய மாநிலம் தெரியும். 8-10 ஸ்டீல் பிளான்ட் எல்லாம் 30,000 கோடி 40,000 கோடி 50,000 கோடின்னு போட்டவங்க வந்தவங்க யாரும் அதை வந்து 10 வருஷம் ஆகி ஒன்றும் பண்ண முடியாமல் விருத்தி அடைஞ்சு விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. பாதி போயிடுது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன சொல்கிறாங்க? சிதம்பரமும் சொன்னார், இப்போ இருக்க அருண்ஜேட்லியும் சொன்னாங்க. 7 லட்சம் கோடி ரூபாய் உண்டான தொழிற்சாலைகள் முதலீடுகள் நிற்கிறது, முடங்கி கிடக்கிறது. அருண்ஜேட்லி சொன்னார் இந்த ஒரு வருஷம் 8 லட்சம் கோடியா முடிச்சுடுறேன் கார்த்திகேயன், 8 லட்சம் கோடியா நிற்கிறதுனார். வேலை வாய்ப்புகள் எங்கிருந்து கிடைக்கும்? தொழிற்சாலை எல்லாமே எங்கிருந்து கிடைக்கும்? அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது அவசரமான தேவையான ஒரு மாற்றம். சரி திரு ரவீந்திரநாத், உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும், வளர்ச்சி வேணும் அப்படின்னா நிலம் வேணும்.
அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நிலத்தை கையகப்படுத்தவே இல்லைன்னா வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது, உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முடியாதுன்னு சொல்றாரு. அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2006 2013 வரையும் சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் 53% பயன்படுத்தவே இல்லை. அது வந்து இன்னும் பல நிறுவனங்கள்ட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனாக்க குஜராத்திலேயே அந்த அரசாங்கம் கையகப்படுத்திய நிலம் அது வந்து அதானி கொடுத்தாங்க. அந்த அதானி நிறுவனமே வாங்கி பார்த்தீங்கன்னா தனியாருக்கு அதை கொடுத்துட்டாங்க. குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு வித்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறுவனங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ்லேயே குஜராத்தில் ஈடுபடுறாங்க. அரசிட்ட குறைந்த விலையில் வாங்குறது, அதை அதிக விலைக்கு வித்துறது. அப்போ குஜராத்தில் இது நடக்குது, நாடு முழுவதும் நடக்குது. அதே போல நீ பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில வேண்டான்னு சொல்ல, அதுக்காக நிலம் வேண்டான்னு சொல்ல. ஆனால் தொழிற்சாலையில் ஆகாயத்தில் கட்ட முடியாது, நிலத்துல தான் கட்டணும், அது அவசியம்தான். ஆனாலும் கூட நான் என்ன சொல்ல வரேன்னாக்க ஏறத்தாழ இந்தியாவில் 3 கோடி ஏக்கர் வந்து தரிசு நிலமா இருக்கு. அந்த தரிசு நிலத்தில் பயன்படுத்துங்க. அதே போல பொதுத்துறை நிறுவனங்களை பார்த்தீங்கன்னாக்க 1,40,00,000 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த நிலங்களை வந்து தொழிற்சாலையில் பயன்படுத்துங்க, அதை வழங்குங்க, யாரும் மாட்டுக்கிறது சொல்ல. ஆனால் என்னன்னாக்க விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பல போகம் விளையக்கூடிய நிலங்களை எல்லாம் நீங்க வந்து தொழிற்சாலைக்கு பயன்படுத்த போறோம், விவசாயத்துக்கு அல்லாத பணிகளுக்கு பயன்படுத்த போறோங்கிறது நாட்டுடைய உணவு பாதுகாப்புக்கு எதிரானது, விவசாயிகளுடைய நலனுக்கு எதிரானது. அதனால நாங்கள் கடுமையாக இருக்கிறோம். அதனால தொழிற்சாலை வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை, தொழிற்சாலை வேண்டும், அதுக்கு ஏராளமான நிலம் இருக்கிறது, அந்த நிலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனா இது என்னன்னாக்க வேலை விவசாயிகள் நிலத்தை வந்து அபகரித்து விட்டு அதை வந்து பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் கொடுப்பதற்கான சூழ்ச்சி தான் இந்த சட்டத்தில் அடங்கியிருக்கு. அதனால நாங்கள் கடுமையாக அதை எதிர்க்கிறோம். சரி, திரு விஸ்வநாதன் சொல்லும்போது காங்கிரஸ் ஆட்சியில 7 லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்கள் நிலத்தை கையகப்படுத்த முடியாதனால தேங்கி கிடக்கிறதாக சொல்லப்பட்டது. அது இப்போ 8 லட்சம் கோடி ஆயிடுச்சுன்னு பிஜேபி தரப்புல சொல்லப்படுகிறது. அப்ப அவ்வளவு லட்சம் கோடி திட்டங்கள் முடங்கி கிடக்கிற பொழுது மீண்டும் மீண்டும் சேர்ந்துகிட்டே போனா திட்டங்களை எப்படி நிறைவேற்ற முடியும்? அதாவது இந்த எல்லா 7 லட்சம் 8 லட்சமும் நிலம் கையகப்படுத்ததாக காரணத்துக்காக நிற்கவில்லை என்பது உண்மை. 864 ப்ராஜெக்ட் ரீசெண்டாக சொன்னாங்க நிலம் கையகப்படுத்தால், இந்த 8 லட்சம் கோடியோ 7 லட்சம் கோடியோ 864 ப்ராஜெக்ட் பெண்டிங்கில் இருக்குன்னு. அதில் பார்த்தீங்கன்னா 64 ப்ராஜெக்ட் இவங்க சொல்கிற நிலத்தை பற்றியது. அதில் 2 தான் ரீசெண்டாக. நான் வேணா ஐ கேன் கோட் யூ ஃப்ரம் எக்கனாமிக் டைம்ஸ், அவர் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். 2 தான் நிச்சயமாக இந்த 5 காரணங்கள் இப்போ சொன்னாங்க. இந்த நிலம் கையகப்படுத்தல பிஜேபி சொன்னது 2 இதுக்கு தான் நடக்கலை. ஒரு இது ஆரம்பிக்கச்சே நிலத்தோடைய காஸ்ட் 6% தான். ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கச்சே நம்ம இவர் எக்கானமிஸ்ட் ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். 6% தான் தொழிற்சாலை முதலீடுகள்ல நிலம். இவர்கள் வந்து ஒரே ஒரு காரணம், நம்ம கம்யூனிஸ்ட் நண்பர் சொன்ன மாதிரி இவங்க வந்து அரசாங்கம் இந்த பெரிய தொழிலதிபர்களுக்கும் இந்த பெரிய தொழிலதிபருக்கு ஆதரிக்கிற அதிமுக இந்த பெரிய தொழிலதிபர்கள் நில புரோக்கராக, ஐயா நான் முடிச்சிடறேமா, நீங்க முடிச்சிடுறேன். ஆமா, ஏன்னா நீங்க இதை ஆதரிக்கிறீங்க. நீங்க இல்ல இது அதிமுக பற்றி. ஏனென்றால் மக்கள் விரோதமான இந்த சட்டத்தை, விவசாயிகள் விரோதமான இந்த சட்டத்தை, மக்களுடைய கன்சென்ட் இல்லாம, விவசாயிகளுடைய கன்சென்ட் இல்லாம இந்த சட்டத்தை நீங்க உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இதை பண்றீங்க. அவர் சொன்னாரு நீங்க வந்து இது பொருளாதார நிபுணர் பேசிய பத்தி கூப்பிட்டீங்கன்னு சொன்னாரு. இது அரசியல் பேசுற இடத்துல, ஏன்னா அரசியலும் பொருளாதாரமும் இணைந்ததுதான். பொருளாதாரமும் அரசியலும் தனிப்படுத்த முடியாது. நமது அம்மையாருக்கு கோபம் வருதுன்னா அதிமுக இன்றைய அரசியல் காரணங்களுக்காக விவசாயிகளுக்கு எதிரான இந்த மோடி அரசை ஆதரிக்கிறது. அன்று எதிர்த்து விவசாயிகளுக்கு ஆதரவான சட்டத்தை அன்று ஆதரிக்காத அதிமுக இன்று சொந்த காரணங்களுக்காக இன்னைக்கு மோடி புகழறாரு, இந்த அம்மா வந்துட்டாங்கன்னு வாழ்த்து சொல்றாரு. இதுல இருந்து அரசியல் காரணங்கள் இருக்குன்னு மக்கள், ஆமா மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் எந்த காரணம், இது அரசியல் சேர்ந்த. மாநிலங்களவையில நிர்மலா சீதாராமன் பேசுற பொழுது செஸ்ஸுக்காக ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள்ல 40% இன்னமும் பயன்படுத்தப்படாமல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2 விஷயங்களை முன்னிலைப்படுத்த. ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் மிச்சம் இருக்கு ஒண்ணு. 2வது கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் இன்னும் பயன்பாட்டுக்கே கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இப்ப இன்னும் நிலங்களை கையகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதே ஒண்ணு என்னன்னா, இந்த நிலம் வந்து நீங்க பதில் சொல்ல நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இதையும் அவர் சேர்த்து பதில் சொல்லிட்டாருன்னா சட்டத்துல சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன், இதுல 2 நேரடியா பார்க்குற ஒரு சின்ன உண்மைகள் இருக்கு. இது இவங்க அரசியல் ரொம்ப சத்தம் போட்டு ஒருத்து பேசி அந்த உண்மை என்னங்கிறதுலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற பொருள் இதில் நீங்கள் கேட்டீங்க இந்த நிற்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்க. நான் ஒரு 50 வருஷம் போல் தொழில் பற்றி தீவிரமாக பார்த்துட்ருக்கிறேன். பப்ளிக் செக்டரில் இவர் சொன்னார், நம்ம நண்பர் டாக்டர் ரவீந்திரன் சொன்னார்,
பப்ளிக் செக்டர்லேயே முதல்ல வேணும்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து 10,000 ஏக்கர் நிலம்னு எடுத்து வைக்கிறாங்க. இப்போ சேலம் ஸ்டீல் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டீல் பிளான்ட் போட போகிறேன் 7,000 ஏக்கர் எடுக்கிறேன்னு வைக்கிறான். கடைசியில் திருநாவுக்கரசு முன்ன சொன்ன மாதிரி உருக்காலை வேண்டும் என்று கேட்டும் உருட்டாலை கொடுத்திருக்கேன்ன்றாங்க. ஒரு ரோலிங் மில் போட்டாங்க. ரோலிங் மில்லுக்கு வேணுங்கிறது வந்து 200 ஏக்கர் 100 ஏக்கர் இருக்கும். சென்னையிலேயே சுற்றி அண்ணாண்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய இந்த ஒரு ஐடிபிஎல்னு பெரிய ஃபேக்ட்ரிக்கு ஒரு 100கணக்கான ஏக்கர் எடுத்தாங்க. கடைசியில் அவங்க ஒன்றுமே உற்பத்தியே பண்ணலை. நிலத்தினால அவங்க பிழைச்சாங்க, அவங்களுக்கு இது கிடைச்சிது. இது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஃபர்டிலைசர் கார்பரேஷன் வந்து 3 பெரிய ஃபர்டிலைசர் போடுறேன்னுட்டு ஒரிசாவில், மத்திய பிரதேசத்தில் 3 பிளான்ட் எடுத்துட்டாங்க. ஆந்திராவில் எடுத்துட்டாங்க. ஒன்றுக்கு 6,000 ஏக்கர் நிலம் அப்போ எடுத்தான். கம்பெனி மூடிட்டாங்க. ஏன்னா கோல் பேஸ்ட் ஃபர்டிலைசர்னு அப்போ ஆரம்பிச்சாங்க. அது வரல, டெக்னாலஜி வரல. இல்ல சில மாநிலங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல கையகப்படுத்தின நிலத்தை வச்சு வங்கியில கடன் வாங்கியிருக்காங்க கோடிக்கணக்கான ரூபாய். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா சட்டப்படி அந்த கடனை அவங்க திரும்ப செலுத்தலைன்னா அந்த நிலத்தை நீங்க விற்பனை செய்ய முடியாது. வாரா கடனை தள்ளுபடி தான் பண்ண முடியும். அப்ப முழுக்க தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறதானே குற்றச்சாட்டு. இல்லைங்க, நீங்க தனியார் நிறுவனங்கிற மக்கள் அல்ல இதுங்கிறதுக்கு சொல்ல வரேன். இவர் எஸ்சிஇசட்னு சொன்னாரு. எஸ்சிஇசட் கம்பெனி படுத்து ரொம்ப குறைஞ்ச நிலம். நான் சொல்றேன், இந்த 3 மாநிலங்கள்ல 6,000 கோடி ரூபாய்க்கு மேல 11 நிறுவனங்கள் வாங்கக்கூடிய கடன் இன்னும் நிலுவையில் இருக்கு. அது வாரா கடனை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதாவது நிலத்தினுடைய விலை எக்கச்சக்கமாக ஏறுற போது அதை நம்பி கொடுக்குறாங்க இல்லையா, பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை எப்படி நீங்கள் தடுக்க முடியும்? இப்போ எனக்கு கம்பெனின்னு ஒன்று இருந்து அதுக்கு இருக்கிற போது அதுக்கு விருத்திப்படுறது இப்போ நீங்கள் அரசு நிறுவனங்கள் எடுத்துக்கோங்களேன். 18,000 ஏக்கர் நிலம் 3 மாநிலத்தில் இதுக்காக பண்ணது 40 வருஷமாக தரிசாக இருக்குது. அதில் வந்து ஒன்றும் பண்ண முடியல. அதாவது தொழில் நடத்துகிற போது அதில் இருக்கிற சில நல்ல அம்சங்கள் கிடைக்கும். இப்போ திருச்சி எடுத்துட்டிங்கன்னா பிஹெச்எல் பெரிய அளவில் பண்ண முடிஞ்சுது. இன்னொரு இடத்துல எடுத்திங்கன்னா பண்ண முடியாது. சேலத்தில் பண்ண முடியல. தொழில் இருக்கிற கஷ்டம். நீங்கள் 5 வருஷம் டைம் கொடுங்க. இந்த சட்டத்தில் இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்துக்குள்ள நீங்கள் பண்ணலாம். திருப்பி நீங்க 2-3 முறை பேசுற பொழுது 3 பேர் அரசியல்வாதிகள் என்ன மட்டும் நீங்க தனிச்சு விட்டீங்கன்னு சொன்னீங்க. பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாக பேசுறதும் அரசியல் தான் அப்படிங்கிறது. நிறுவனங்கிறது அரசியலும் அரசாங்கத்தையும் சேர்ந்து சொல்றேன். நான் பிரைவேட் செக்டர்னு சொல்லலையே. இப்ப நான் சொல்றேன் ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் சொல்றேன், எல்லாம் அரசு நிறுவனங்கள். திருநாராயணன், எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறாங்க, விவசாய சங்கங்களை சேர்ந்தவங்க எதிர்க்கிறாங்க, பல்வேறு அமைப்புகள் சேர்ந்தவங்க தொடர்ந்து இந்த மசோதாவை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற துணையில தொடர்ந்து தங்களுடைய குரலை பதிவு செய்யறாங்க. ஆனாலும் கூட அரசு விடாப்பிடியாக இந்த விஷயத்துல இருக்கிறது. இந்த அரசுடைய இந்த செயல்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? மறுபடியும் சொல்றேன், இந்த அரசும் சொல்லி முதல்ல அதுக்கு முன்னால் அவர் சொன்னதை ஒன்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எங்களுடைய சட்டத்தில் காங்கிரஸ் தலைமையில் கொண்டு வந்து பிஜேபி ஆதரித்த சட்டத்தில் 5 வருடத்திற்குள்ள அதற்கான வேலைகளை ஆரம்பிக்காவிட்டால் அந்த நிலம் எடுத்தவர்களுக்கு போகிறோம். இன்னைக்கு அவர் சொன்னார் 5,000 ஏக்கர் 6,000 ஏக்கர் எடுத்த விவசாயிக்கும் பயன்படலை, அரசுக்கும் பயன்படலை. இவர் சொன்ன மாதிரி 50,000 ஏக்கர் நிலங்களில் பல இடங்கள் எஸ்சிசியில் பயன்படாமல் இருக்கு. அப்போ பயன்படாத நிலங்களை ஏன் விவசாயிக்கு கொடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய கேள்வி. அதை மாற்றுகிறார்கள் இந்த அவசர சட்டத்திலே, அவர்கள் பிஜேபி ப்ரப்போஸ் பண்ணுறதில்லை. இரண்டாவதாக விவசாயிகளுடைய கன்சென்ட் இல்லாமல் நாங்கள் இப்போ எடுக்க வேண்டாம்னு சொல்ல. மூன்றாவது, ஏதோ இது இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடியாது. தொழில் முதலாளிகள் நேராக விவசாயிகள்கிட்ட போய் கோடான கோடி நிலங்கள் வாங்கட்டும், நேராக பேசி. அரசாங்கத்தை ஏன் புரோக்கரா உபயோகப்படுத்துறீங்கன்றதான் எங்களுடைய கேள்வி. அப்போ அரசாங்கத்தை கஷ்டப்படுத்தி வாங்கச்சே இந்த விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்பது அரசாங்கத்துடைய பொறுப்பு. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, மேட் இன் இந்தியான்னு சொல்றாரு மோடி. ஏன் விவசாயிகள் உற்பத்தி செய்யறாங்களே இது தானியங்கள், அது மேட் இன் இந்தியா இல்லையா? மேக் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா இல்லையா? அவர் மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு மேக் இன் ஆஸ்திரேலியாவுக்கு பணம் கொண்டு வர்றாரு. 6,000 கோடி ரூபாய் அதானிக்கு வாங்கி தராரு. இவர் பேசுவது எல்லாம் ஏமாற்று வித்தை. இவருக்கு ஒரே ஒரு காரணம் இன்னைக்கு இதை ஏன் செய்யறாருன்னா, இவருக்கு பணத்தை கொடுத்து கோடான கோடி ரூபாய் செலவழித்த அவர்களுக்கு இவர் கப்பம் கட்ட வேண்டும். இன்று அதிமுக அரசு அவர்களுக்கு இந்த அரசை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தங்கள் உண்டு. அந்த காரணங்களுக்காக அதிமுக அரசு பல்டி அடிக்கிறது. அதிமுக அரசு விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறது. இன்னைக்கு இன்னும் இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி அங்க காவிரி மேலாண்மைக்கு செயல ஒவ்வொரு முறையும் விலையேற்றச்சே அறிக்கை விடுவாங்க, 50 பைசா ஆயிடுச்சு. இன்று கூட டீசல் விலை இருக்குது. என்ன பண்றாங்க? இது விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் எதிரான அரசு, பணக்காரர்களுக்கு ஆதரவான அரசு. பதில் சொல்லலாம். ரவீந்திரநாத், அதிமுக இந்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சது பத்தி உங்களுடைய நிலைப்பாடு? வருத்தமான விஷயம். மக்களவை தேர்தலுக்கு முன்பாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய தலைமை
மாநில உரிமைகளுக்காக மிகப்பெரிய அளவுக்கு குரல் கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா எல்லா மாநில முதல்வர்களையும் விட மாநில உரிமைகளை பாதிக்கக்கூடிய விஷயங்களை வந்து முன்னோடியா இருந்து எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருந்து பல்வேறு கோரிக்கைகளை வச்சாங்க, போராட்ட இயக்கங்கள் நடத்தினாங்க, வலியுறுத்தி பேசியிருக்காங்க. இல்ல இப்போ அவங்க குறிப்பிட்டு சொன்னாங்களே மாநிலங்களுக்கு போதிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு, அதனாலதான் நாங்க இந்த சட்டத்தை ஏத்துக்கிட்டோம்னு சொன்னாங்க. அது வந்து அவங்க அப்படி பார்க்க வேண்டியது. இன்றைக்கு வந்து சில அரசியல் ரீதியான பல நிர்பந்தங்களின் காரணமா அது மாதிரி இருக்கலாம் நாங்க கருதுறோம். அது உண்மையிலேயே வந்து ஒரு வருத்தமான விஷயம். எதிர்காலத்துல அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக வந்து வரலாற்றில் அமைந்து விடும். அதை வந்து ஒரு இதோட அக்கறையோட சொல்ல வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது. அதனால் இந்த சட்டத்தை வந்து நாங்கள் எதிர்த்து நேற்றைக்கு வந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 370க்கும் மேற்பட்ட இடங்களில் 1 லட்சம் பேருக்கு மேலே கைதாகிருக்காங்க. அப்போ மிகப்பெரிய போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று சொல்லி எங்களுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் சுதா ரெட்டி சொல்லியிருக்காரு. அப்போ வந்து தொடர்ந்து நாங்கள் போராடணும்னா எதுக்காக பிஜேபி எதுக்குங்கிற நோக்கம்லாம் கிடையாது. இது வந்து விவசாயிகளுடைய நிலத்தை பறிப்பது என்பது விவசாயிகளுக்கு எதிரானது மட்டுமல்ல. இப்போ வந்து ஏற்கனவே UPA 2 ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சட்டம் வந்து 1894 இருந்த பிரிட்டிஷ் சட்டத்தை விட கொஞ்சம் முற்போக்கான ஒரு சட்டம், ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட்னு சொல்லலாம். அதுவே எல்லா விதத்திலும் சிறந்த சட்டம் நாங்கள் சொல்ல வரல. ஏன்னா விவசாய நிலத்தை வேறு பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த முடியாது என்றவையெல்லாம் அந்த சட்டத்தில் இல்லை. அது மிக முக்கியமான அம்சம். அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கு அதிகமான பணத்தை கொடுத்து நிலத்தை கையப்படுத்த முடியும், ஆசை காட்டி செய்ய முடியும். அதை வந்து அந்த சட்டம் தடுக்கல. இந்த மாதிரி பல்வேறு ஓட்டைகளாக இருக்கு. ஆனால் வந்து சுட்டி காமிச்சிருக்கோம். அதனால நாங்கள் விரும்பக்கூடிய வகையில் அந்த சட்டம் முழுமையாக இல்லாட்டும் கூட அது வந்து ஒரு படி முன்னோக்கி செல்லக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நாங்கள் வரவேற்கிறோம். அதை மாற்றம் செய்யக்கூடாது. நான் வந்து ஏற்கனவே சொல்லின்ற பொழுது இது விவசாயிகளுக்கு மட்டும் எதிரானது இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னன்னாக்க ஏற்கனவே UPA 2 ஆட்சி காலத்தில் கொண்டு வர சட்டத்தில் விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்கணும், மறுவாழ்வு கொடுக்கணும், அவங்களை வந்து வேறு இடத்துல அமர்த்தணும், இதெல்லாம் அந்த சட்டத்தில் இருக்கு. ஆனால் அதே போலவே அதை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு செய்யணும். இப்ப வந்து கிராமத்துல வந்து 20 ஏக்கர் நிலத்தை விவசாய கூலிகளுக்கும் செய்யணும், விவசாய கூலிகள் மட்டும் இல்ல, அதை சார்ந்து இருக்கக்கூடிய அனைவருக்குமே கொடுக்கணும். அதெல்லாம் இப்ப இல்ல. அதே போலவே யார்ட்டையும் அனுமதி கேட்க, அந்த விவசாயிகள் அனுமதியை கேட்க வேண்டாம். அவர் சொன்ன மாதிரி 5 ஆண்டுகளை பயன்படுத்த திரும்ப விவசாயிகள் கொடுக்கணுங்கிறது இருக்கு, அதெல்லாம் இல்லாம போயிருச்சு. அப்ப ஒட்டுமொத்தமா பார்க்கின்ற பொழுது இந்த சட்டம் என்பது சாதாரண விவசாயில இருந்து கிராமப்புற விவசாயில இருந்து ஆசை காட்டி, அதே போலவே இன்னும் சொல்ல போனா கட்டாயப்படுத்தி நிலத்தை பெற்று பன்னாட்டு ஏவோ நிறுவனங்களுக்கு பெரிய நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்கான முயற்சி தான் அது. சரஸ்வதி, அரசியல் வரலாற்றில் அதிமுகவுக்கு ஒரு கரும்புள்ளி ஏற்பட்டுருச்சு. அரசியல் நிர்பந்தங்களால தான் அதிமுக இது போன்ற ஒரு ஆதரவை கொடுத்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டு உங்களுடைய பதில்? நிச்சயமா கிடையாதுங்க. அவங்க கம்யூனிசமா பேசுறாங்க. ஒரு விஷயம், இவர் வந்து விவசாயிகளுக்கு அவ்வளவு வக்காலத்து வாங்கி அன்பு சகோதரர் நாராயணன் பேசினாரு. கெயில் நிறுவனத்திற்கு விவசாய நிலத்தில் குழாய் பதிக்கலாம் என்ற திட்டத்தை, சட்டத்தை யார் கொண்டு வந்தது? யார் அனுமதி கொடுத்தது? எந்த ஆட்சியில் அனுமதி கொடுத்தாங்க? விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அப்ப காங்கிரஸுக்கு தெரியாதா? ரெண்டாவது, இன்னைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல எடுத்துக்கங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அங்க அவ்வளோ இடங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு விவசாயம் என்பது படிப்படியா இன்னைக்கு விவசாயத்துக்கு ஆள் இல்லைங்க, நோ மென் பவர். அவர்களே நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களே வந்து இருங்க ஒரு கம்பெனி ஆரம்பித்தால் நாங்க நீங்க எல்லாத்துக்கும் அதிமுக ஆட்சியை சொல்லாதீங்க. உங்க ஆட்சியில நீங்க கூட்டுக்கலவாணித்தனம் பண்ண காங்கிரஸ் கரண்ட் இத பத்தி நீங்க பேசாதீங்க. உங்க காங்கிரஸ் ஆட்சியில ஒரு யூனிட் கரண்ட் தமிழ்நாடு கொடுக்கல, கருணாநிதி வாங்கி கொடுக்கல. நீங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க எல்லாத்தையும் கொள்ளையடிச்சீங்க. தவிர கூடங்குளத்துல கரண்ட் வேணாம்னு நீங்க கூடங்குளத்துல கரண்ட் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க நாங்க சொல்லல. சட்டசபையில கூடங்குளம் திறக்கப்பட்டது அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டசபையில இதற்கு எதிராக கூடங்குளத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது அதிமுக நிறைவேற்றியது. தமிழக மக்களுக்கு எதிராக, தமிழக மக்களுக்கு மின்சார தேவைக்கு எதிராக கருணாநிதியும் தான் இந்தியாவின் கரும்புள்ளி. அந்த கரும்புள்ளியை தான் கம்யூனிஸ்ட் சொல்லணுமே தவிர காங்கிரஸ் கருணாநிதி ஆட்சி தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய வதையரா வச்சிருக்காரு. நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் எப்படி வந்தது? சோனியா காந்தி மருமகன் அவர்களுக்கு யாரோட நிலங்கள் எல்லாம் வச்சிருக்காரு? அதுவும் நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தான். அது ஒண்ணு அவர் ஸ்டேட்டா பணம் கொடுத்து வாங்கல, அரசாங்க நிலத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க, வளைச்சு போட்டு வச்சிருக்காங்க. அந்த கேஸ்ல நம்ம படிக்கலையா? நீங்க விவாதத்துக்கு தலைப்புக்கு ஒன்னு சொல்றேங்க, ஒரு நிமிஷம் நீங்க பேசுமா, நான் தலையிடல. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த இதுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னா முழுக்க 100% இதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்பதனால்தான் இதை ஆதரித்திருக்காங்க. மாநில அரசிற்கு அதிக உரிமையும் தரப்படும் என்பதனால் தான் இதனை ஆதரிச்சிருக்காங்களே தவிர
கரும்புள்ளி வர்ற அளவுக்கு அதிமுகவுடைய தலைவர் எந்த காலத்திலும் மக்களுக்கு விரோத சக்தியா நடந்துக்க மாட்டாங்க. நீங்க எந்த காலகட்டத்துல நீங்க சொல்றீங்கன்னு நீங்க யோசிக்கணும். அதாவது வறட்சி, விவசாய உற்பத்தி கிடையாது, இடுபொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கிறது, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை விவசாயிகள் சந்திச்சுட்டு இருக்கிற சூழல்ல அவர்களுடைய நிலமும் கையகப்படுத்தப்பட்டால் இன்னமும் அவர்களுடைய நிலைமை மோசமாகுங்கிறதான எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டு. ஏத்து கொடுக்கும்போது தான் இதை போய், அதாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரயில்வே ட்ராக் வருது, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டப்படுது, அந்த இடத்துல விவசாய நிலம் இருக்கு என்றால் தான் அந்த நிலத்தை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பது தெளிவாக நான் நல்லா பயிர் பண்ணி லாபம் பாக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா UPA 2ல நீங்க கொண்டு ஆதரிக்கிற சட்டம் சொல்ல முடியும். அது ஆதரிக்கிற நீங்க ஆதரிக்கிற சட்டம் நடத்த பிடிக்க முடியுமா? இல்ல, அதாவது UPA 2 ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட சட்டத்துல கூட காங்கிரஸ் விவசாய நிலங்களை எடுக்க கூடாதுங்கிற மாதிரி இல்ல. அதான் பிரச்சனை. அதனால நான் வந்து அதுல சில ஓட்டைகள் இருக்குன்னு சொல்றேன். அவ பணத்தை காட்டி அதிகமான பணத்தை கொடுத்து விவசாயத்துல எடுக்கக்கூடிய முயற்சி வந்து நடக்கும். நான் என்ன கவலைப்படுறேன்னாக்க, விவசாய நிலங்களை 3 போக விளையக்கூடிய நிலங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆசை காட்டி வாங்கிட்டாங்க. அது அந்த விவசாயிக்கு மட்டும் இழப்பு இல்ல, நாட்டுக்கே இழப்பு. உணவு உற்பத்தி பாதிக்கப்படல. இல்ல, விஸ்வநாதன் பேசும்போது ஆந்திராவுடைய தலைநகரை நிர்மாணிக்கிறதுக்கு போதிய நிலம் நம்ம ஆந்திராவை கூட உதாரணத்துக்கு எடுத்துக்க வேண்டாம். மருத்துவமனை மருத்துவமனை தமிழகத்துக்கு வர்றது எல்லாருக்கும் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சா இல்லையா? இப்ப மதுரைக்கு பக்கத்துல மதுரையில அமைய போகிறது. அப்ப அது மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரணும், மத்திய அரசுடைய திட்டங்கள் வரணும் அப்படிங்கிற பட்சத்துல நிலம் தேவைதானே, வளர்ச்சிக்கு நிலம் தேவைதானே? நிலமே எடுக்க சொல்லுங்க. மருத்துவமனைக்கு வேணும், பள்ளிக்கூடத்துக்கு வேணும், காலேஜுக்கு வேணும், இண்டஸ்ட்ரிக்கு வேணும், எல்லாத்துக்கும் வேணுங்க. அதுதான் அதுக்கான காரணங்கள் சொல்றேன். 3 கோடி ஏக்கர் வந்து தரிசு நிலம் இருக்கு, பொதுத்துறை நிறுவனங்கள்ட்ட இருக்கு, ரயில்வே கிட்ட இருக்கு, ராணுவத்திட்ட இருக்கு. அப்புறம் ஏன் நீங்க சார் ஒரு நிமிஷம் நீங்க பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னாக்க, இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனை என்பது வெறும் விவசாயம் சார்ந்த பிரச்சனை இல்ல, நாட்டுடைய உணவு பாதுகாப்பு பிரச்சனை. 1950க்கு பிறகு விவசாய நிலங்கள் கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேல விவசாய அல்லாத பணிகளுக்கு மாற்றப்பட்டிருக்கு. அந்த நிலத்தை வந்து அபகரித்த பிறகு அதை பயன்படுத்தாம இருக்காங்க, தரிசு நிலமா கிடக்கு. அப்ப நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு இல்லையா? அப்ப உலகத்திலேயே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓரளவு நம்ம வந்து உணவு தானியத்தை உற்பத்தியில தண்ணீரை அடைஞ்சிட்டு இருக்கோம். இது பாதிக்கப்படுமா இல்லையா? அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாமா? அப்ப இது அக்கறை இருந்தாங்க, ஏன் அதிமுக இருக்க கூடாது? அதனால வந்து அப்ப எத்தனை ஆட்சியாளர்கள் அவங்க எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. அது முக்கியமா காங்கிரஸ் தான் காரணம். காங்கிரஸ் தான் காரணம். எங்களுக்கு வந்து என்னன்னாக்க, எங்களுக்கு கட்சி பலம் கிடையாது. யாரு தவறு செஞ்சாலும் தவறுதான். அதிமுக இந்த விஷயத்தில் தவறு செய்யறது, அது ஏன்னு வெட்ட வெளிச்சல பின்னால தெரியும். இப்பயே நம்மளுக்கு காரணங்கள் தெரியும். அதனால சில மறைமுகமான காரணங்கள் இருக்கு. அந்த நிர்பந்தத்துக்கு அவங்க அடிபணிறாங்க. நான் என்ன சொல்றோம்னாக்க, மக்களவை தேர்தலுக்கு முன்னால இருந்த அதிமுக மாதிரி இப்ப இல்லங்கிறத வருத்தமான விஷயம். உரிமையை பறி கொடுக்குது. நீங்க ஒரு விவசாய ஆலோசகர். மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கணுமோ அதே அளவுக்கு குரோயின் இந்தியா திட்டத்துக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு விவசாய வல்லுநர்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. உணவு உற்பத்தியில தன்னிறைவை அடையல இன்னும் இந்தியா, உணவு உற்பத்தி குறைஞ்சிட்டே இருக்கு, விவசாய உற்பத்தியில மிகப்பெரிய தேக்க நிலை இருக்குங்கிற குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கப்படுகிறது. எப்படி இதை சரிப்படுத்த முடியும்? விவசாய நிலங்கள் தொடர்ந்து கையகப்படுத்தப்பட்டா விவசாய உற்பத்தியில எப்படி தன்னிறைவை அடைய முடியும்? ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால போனீங்கன்னா மொத்த 100 விழுக்காடு நிலங்களும் விவசாயம் சார்ந்த பர்பஸுக்கு உபயோகப்பட்டு வந்தது. அமெரிக்காவே எடுத்துட்டீங்கன்னா ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் போனால் எல்லாம் விவசாயம் சார்ந்திருந்தது. அப்புறம் உங்களுக்கு தண்டவாளம் போட்டு ரயில் போடணும். நீங்க சொல்ற அதே அமெரிக்காவில், கனடாவில எல்லாம் வந்து, யூரோப்ல எல்லாம் வந்து விவசாய நிலங்களை தனியார் நிறுவனங்களுக்கு கையகப்படுத்தி கொடுக்கிற நடைமுறை இல்ல இல்லையா? அரசு அந்த பணியை செய்யவே இல்லை. தனியார் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையானதா இருந்தால் விவசாயிகள்கிட்ட பேசி அவங்களே பெற்றுக்கிறாங்க. அங்க வந்த மாறுதல் எப்படி வந்ததுன்னா, கார்த்திகேயன், குறைஞ்ச அளவு நிலத்தில் அதிக உணவு உற்பத்தி திறன் வரணும். நம்ம நாட்டில் வந்துதான்னு கேட்டிங்கன்னா வரல. 10,000 கிலோ ஒரு ஏக்கருக்கு அமெரிக்காவில் சோளம் எடுக்கிறாங்க, நம்ம 800 ஏக்கர் எடுக்கிறோம். நம்ம கடக்க வேண்டிய பாதை ரொம்ப அதிகம். இஸ்ரேல் நாட்டில் 200 டன் தக்காளி எடுக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு, நம்ம 5 டன் எடுக்கிறோம் சராசரியாக. அதனால குறைஞ்ச அளவு நிலத்தில் நம்ம உற்பத்தி திறன் நாராயணன் உற்பத்தி திறன் அதிகரிக்கணுங்கிறது எல்லாருக்கும் உண்டான கொள்ள. நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்கள் நீங்க பேசுறீங்களா? இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வியல் முறையோட ஒத்து போகுது அவங்களுடைய பேச்சு? இவர் சொன்னதுல ஒரு இங்க இருக்கிற விவசாயிகளுடைய வாழ்வியல் முறையோட ஒத்து போகுதா அவங்களுடைய பேச்சு? நடைமுறைக்கு ஒத்து வருகிறதா? நிச்சயம் வரும். என்ன இப்ப பஞ்சாப் பண்ணலையா, இப்ப குஜராத்ல பண்ணலையா? 10 வருஷத்துல நான் குஜராத்தை போய் பார்த்தேன், மத்திய பிரதேஷ் போய் பார்த்தேன், பஞ்சாப் போய் பார்த்தேன். அங்க 4 மடங்கு
காட்டன் உற்பத்தி 4 மடங்கு பெரிய இருக்கும் 5 வருஷத்துல. அப்போ அந்த மாதிரி ஆகல, எடுக்க வேணாம் தான் இங்கே ஆகல. ரெண்டாவது முக்கியமான காரணம் சொல்றாரு இவர், தடுச்சுனெல்லாம் இங்கே எடுத்துக்கோங்கிறார். மதுரையிலேருந்து தூத்துக்குடிக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் போடணும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். பல ஆயிரம் கோடி கணக்கான ரூபாயில் ஆக போகுது. தமிழ்நாடு அரசு ஒரு திட்டம் தீட்டிருக்காங்க. பெங்களூர்லேருந்து சென்னைக்கு அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் போடணுங்கிறார். இவர் தடுச்சுனெல்லாம் ராமநாதபுரத்தில் இருக்கு, நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கோங்கன்னு கேட்க முடியுமா? அங்க விளைநிலம் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு அதுக்கு இங்க கொடுத்தா ஆணும் நரேந்திரன். வேற எப்படி வழி சொல்லுங்க? இதுக்கு போய் சந்திரமண்டலத்துல இருந்து கொண்டு வருவீங்களா? அந்த இடத்துல வேணுங்கிற வளர்ச்சி திட்டத்துக்கு நிலம் வேணும்னா அங்க நிலம் கையப்படுத்தி தான் ஆகணும் இல்லையா? அதுக்கு எங்க போய் எடுப்பீங்க? பிஜேபியும் என்ன சொல்லுதுன்னா, டெல்லி மும்பைக்கு இடையிலான இந்த தேசிய நெடுஞ்சாலை இண்டஸ்ட்ரியல் காரிடாரா மாறினதுக்கு பிறகு 1000 கிராமங்கள் பயனடைஞ்சிருக்காங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய சப்போர்ட் பாயிண்ட். ஒரு நாட்டுடைய சாலையோ இல்ல ரயில்வே போக்குவரத்தோ மேம்படுவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு நல்லது. அதெல்லாம் யாரும் மாற்றுக்கிறது இல்லை. அதுக்காக நிலைமை கையப்படுத்தவங்க நாங்கள் சொல்ல வரல. ஆனா என்னன்னாக்க இந்த சட்டம் அந்த பர்பஸ்க்காக மட்டும் இல்லைங்கிறதா என்னுடைய வாதமே. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ரயில்வே ட்ராக் போடுறீங்க, ட்ராக்கான நிலத்தை மட்டும் எடுக்க வேண்டியதானே? ஏன் 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் எடுக்கணும் இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு சொல்லிட்டு? அப்ப இந்த மாதிரிலாம் மோசமான அம்சங்கள்லாம் இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம், யூபி அது ஸ்டேஷன்ல 1 கிலோமீட்டர் போறோமா? நிலத்தை கையெழுத்து 13 சட்டங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்தாங்க. 13 சட்டங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்தாங்க. என்னன்னாக்க ரயில்வே போடுறது, அட்டாமிக் எனர்ஜி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை விதிவிலக்கு கொடுத்தாங்க. அதை அனுமதி இல்லாம பெறலாம், காம்பன்சேஷன் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிலாம் சொல்லி விதிவிலக்கு கொடுத்தாங்க. ஆனா இதுல நிலத்தை எதுக்கு வேண்டாலும் கையப்படுத்தலாங்கிற மாதிரி இந்த சட்டத்தில் கொண்டு வராங்க. அப்ப இது மோசமான அம்சமா இல்லையா? அப்ப விவசாய நிலத்தை விவசாய பர்பஸ்க்கு இல்லாம வேற எதுக்கு வேணாலும் எவ்வளவு வேணாலும் கையப்படுத்தலாம், அதாவது அபகரிக்கலாம் அப்படின்னு சட்டம் இருக்கு. அப்ப அந்த அவசர சட்டம் இருக்கு, அதை எதுக்கணுமா வேண்டாமா? அப்ப இது பாத்தீங்கன்னாக்க ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அளவுக்கு கார்பரேட்டே விவசாயில ஈடுபடுறதுக்கான முயற்சி நடக்குது. விவசாய நிலங்களை அபகரிச்சு கார்பரேட் என்று சொல்லக்கூடிய பெரிய நிறுவனம் கொடுக்கக்கூடிய முயற்சிகள் நடக்குது. இது அப்பட்டமான விவசாயிகளுக்கு எதிரானது, விவசாய தொழிலாளர்களுக்கு எதிரானது, அந்த நிலங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரானது. அதனால கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். சரஸ்வதி, ஒரு இடத்தை கையகப்படுத்துற பொழுது அந்த இடத்துல என்ன விளையுது, அங்க இருக்கிற மக்கள் என்ன மாதிரியான வாழ்வியல் முறைகளை பின்பற்றுறாங்க, இந்த நிலத்தை கையகப்படுத்தினா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பண்ணக்கூடிய இந்த சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை பண்ணவே வேண்டியதில்லை அப்படிங்கிறதும், இல்ல மாநில அரசு விருப்பப்பட்டா பண்ணிக்கட்டும்னு சொல்றதும் எந்த விதத்துல அந்த மக்களுடைய வாழ்வு சார்ந்த விஷயங்களுக்கு, வாழ்வாதாரத்துக்கு ஒரு சப்போர்ட் மாநில அரசுக்கு உரிமை வேணுங்கிறத அம்மா கேக்குறாங்க. அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இல்லாம இந்த திட்டத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் இவங்க காங்கிரஸ் ஆட்சியில மாநில அரசுக்கு உரிமை கொடுக்கல, மத்திய அரசு உரிமையை கையில வச்சுக்கிட்டாங்க. அது மாநிலத்தை பாதிக்கும் என்பதனால் தான் மாநில அரசுக்கு உரிமை வேண்டும் என்று கேட்டு அது இப்ப சட்டம் இயற்றி இருப்பதனால தான் அம்மா சொல்றாங்க மாநில அரசுக்கு உரிமை இருக்கும் போது அவர்களால் அதை போய் பார்க்க முடியும், பிரச்சனை இருந்தா ரெக்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம சொல்லிருக்காங்க மாநில அரசுக்கு உரிமை வேணும்னு கேட்கறத அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான். சரி, மாநில உரிமைகளை பற்றி கேட்பவர்கள் இல்ல தேவைப்பட்டா எந்தெந்த மாநிலங்களுக்கு தேவைப்படுதோ அந்தந்த மாநிலங்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்திக்கலாங்கிற ரிலாக்ஸேஷனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டையும் அந்த மாநிலங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விட என்ன உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? மறுபடியும் சொல்றேன், இந்த மாநில அரசுகள் பஞ்சாயத்து நடத்திக்கலாம், தேர்தல் நடத்திக்கலாம்னு நினைச்சு இந்த அதிமுக அரசு கடந்த காலங்களில் பஞ்சாயத்து தேர்தல் நடத்தி இந்த சட்ட அரசியல் சீர்திருத்த சட்டம் வந்தப்பதான் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்குது, கட்டாயப்படுத்திச்சுதான் நடக்குது. அதே போல மாநில அரசுகள் செய்யட்டும் சோஷியல் இம்பாக்ட் ஆடிட், இதுல எங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்ல, வரவேற்கிறோம். ஆனா சோஷியல் இம்பாக்ட் ஆடிட் செய்தே ஆக வேண்டும் என்பது எங்களது வாதம். இந்த இதுல சோஷியல் இம்பாக்ட் செய்துதான் ஆக வேண்டும் என்ற சட்டத்தை ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த அவசர சட்டத்துல. அது தவறானது. குறிப்பிட்ட காரணத்துக்கு தான் இட் இஸ் a must சோஷியல் இம்பாக்ட். ஏன்னா அது விவசாயத்தை எடுக்கச்சே, விவசாயத்தை நிலங்களை எடுக்கச்சே, இந்த நிலத்தை வைத்துக் கொண்டிருக்கிற சொந்தக்காரருக்கு மட்டும் இல்ல, விவசாய கூலி பாதிக்கப்படுகிறான், அந்த நிலத்துல வேலை செய்யற பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இது விவசாய நிலம் மட்டும் இல்ல, பீச்சுக்கு பக்கத்துல நிலம் எடுக்கிறீங்க, அப்ப மீனவர்கள் பாதிக்கப்படுகிறாங்க, மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அவர்களுக்கு மாற்று இடங்களை கொடுத்து விட்டு தான் மற்றதை செய்ய வேணும். அவர்களுக்கு வேண்டுகின்ற மற்ற இடங்களில் நிலத்தை வாங்கக்கூடிய உரிமையை செய்து கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்களே. திரு விஸ்வநாதன், சமூக தாக்கம் பற்றிய மதிப்பீடே தேவையில்லைன்னு அரசு கருது. அந்த மாதிரி சொல்லல, நிச்சயமா சொல்லல. இந்த 13 கேஸ் தவிர பாக்கி எல்லா இதுக்கும் நிச்சயமா இந்த சமுதாய கட்டுப்பாடு தேவை. இந்த ஒன்லி இந்த 13 இருக்குது, டிஃபென்ஸ் இருக்குது, விரைவா நீங்க முடிச்சிருங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க.
பிஜு பட்நாயக் ஒரு பெரிய ஒரிசானுடைய பெரிய தலைவர், ஒரிசானுடைய மாற்றத்துக்கு முக்கியமான காரணமானவர். 1991 அவங்க ஊரில் எக்கச்சக்கமாக அவங்களுக்கு வந்து இது கிடைக்கிறது, இரும்பு கனி கிடைக்கிறது. 8 ஸ்டீல் பிளான்ட் வேணும்னு சொல்லிட்டு 1991 13,000 ஏக்கர் நிலம் கையப்படுத்தினார். காம்பன்சேஷன்லாம் கொடுத்துட்டாரு. இன்றைக்கி வந்து 20 வருஷம் ஆச்சு. ஒரு ஸ்டீல் பிளான்ட்டு அங்கே வர முடியல. எல்லா இடத்துக்கும் நம்ம நாராயண மாதிரி இருக்கும், விதண்டாவிதம் பேசுறவங்க போய் குறுக்கிட்ட போட்டு இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது. எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு பாருங்க. ஒரு ஸ்டீல் பிளான்ட் வந்து கேள்விக்கு போயிடலாம். நேயர்கள்ட்ட நில மசோதா மீண்டும் அவசர சட்டம் தேவையானதா தவறான வழிமுறை என கேட்கப்பட்டிருந்தது. தேவையானது என 17% பேரும், தவறான வழிமுறை என்று 83% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். நேயர்களுக்கு நன்றி. ஒரே நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. இப்ப சார் சொல்றது எல்லாமே மாத்தி ரொம்ப சுருக்கமா பதிவு பண்ணுங்க. நம்ம ரிசல்ட் சம்பந்தமா பேச வேண்டியது இருக்கு. இல்ல என்னன்னாக்க according to the amendments the consent and social impact assessment requirements have been relaxed for projects in 5 priority areas னு சொல்லிருக்காங்க. அந்த 5 priority area அந்த அமெண்ட்மென்ட்ல சொல்றத பாத்தீங்கன்னா எல்லாமே அடங்கி போயிருது. அதனால அவர் சொல்ற மாதிரி இந்த 13 கிடையாது. 13ங்கிறது UPA 2 ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட 2013 சட்டத்துல தான் இருக்கு, இதுல கிடையாது. அதுல மாற்றி சொல்வது சரியல்ல. எனவே சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இல்லாமலேயே நிலத்தை அபகரிக்க முடியும், மக்களுடைய கருத்து கேட்காம செய்ய முடியும். அப்ப மிக மோசமான சட்டங்கள். சரஸ்வதி, நில மசோதா மீண்டும் அவசர சட்டம் தேவையானது தவறான வழிமுறை என நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம். தேவையானதுன்னு 17% பேரும், தவறான வழிமுறை அப்படின்னு 83% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய இறுதி கருத்து? இப்போ மத்திய அரசு என்ன சொல்லுது? இது தவறுனீங்கன்னா எல்லாரும் வந்து உட்காருங்க பேசுவோம்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் போய் உட்காந்து பேசாம இங்க வந்து டிபேட்ல உட்காந்து பேசிட்டு அர்த்தம் இல்ல. இப்ப அரசி ஆராயாமல் நான் இதுல இருக்க இந்த கருத்து கணிப்புக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. ஒரு சட்டத்தை இன்னைக்கு அம்மா ஆதரிச்சிருக்காங்கன்னா அதில் மக்களுக்கு, விவசாயிகளுக்கு பாதிப்பு வராது என்ற நம்பிக்கையோட தான் ஆதரிச்சிருக்காங்க. எப்ப நீங்க கூப்பிட்டு பேசணும்ங்கறீங்க விவசாயிகளை? ஒரு சட்டத்தை போறதுக்கு முன்னாடி தான கூப்பிட்டு முதல்ல இவங்க ஆளுங்கட்சி கூட உட்கார்ந்து காங்கிரஸ் ஆட்சியில இது செய்யப்பட்டது. விவசாய பிரதிநிதிகளை கூப்பிட்டு இந்த சட்டம் வேணுமா, இதுல இருக்கிற ஷரத்துகள் என்னன்னு கூப்பிட்டு பேசப்பட்டது. இந்த தடவை யாரையும் கேட்கல. நேஷனல் அட்வைசரி கமிட்டிங்கிற அமைப்பு ஆலோசனை தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றினாங்களே தவிர எல்லா கட்சியும் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லா விவசாயிகளும் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் நிறைவேற்றல. இல்ல அதுதான் நடந்த உண்மை. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களை பாதிக்கக்கூடிய திட்டத்துக்கு அம்மா ஆதரவு தரல. காங்கிரஸும் திமுக செய்து கொள்ளையடிச்ச மாதிரி நாங்க அதுக்கு ஆதரவு இவர் பேசிட்டு இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை அம்மாவுடைய அறிக்கையில் இருப்பதை போல இதனால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிந்துதான் அம்மா இதற்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. விஸ்வநாதன், உங்களோட இறுதி கருத்து? 83% பேர் தவறான வழிமுறைங்கிறாங்க. ரொம்ப சுருக்கமா பதிவு பண்ணுங்க. அடிப்படையாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க. நீங்கள் கிராமப்புறத்தில் போய் விவசாயம் தான் இந்த கந்தியில் இருக்குன்னு போய் பாருங்கள். ஆவரேஜ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சராசரியாக இருக்கிற நிலத்தினுடைய அளவு 2 ஏக்கர். இந்த 2 ஏக்கரில் சயின்ஸ் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது, மேனேஜ்மெண்ட் கிடையாது, ப்ரொடக்டிவிட்டி கிடையாது. அதனால முக்காவாசி நேரம் தரிசா கிடக்கு. நேரமின்மை அதனால அதுக்கு மாறுதல் வேணும்னு இந்த மாதிரி கருத்தரங்களை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கிறது என்னுடைய ஆதங்கம். இங்கே வந்து போகாத ஊருக்கு வழி என்ன போறோம் தலைமையிலன்னு நாராயண மாதிரி இருக்கிறவங்க ஆர்கியூ பண்றதுனால அடிப்படையான கொஸ்டின் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. விவசாயிகளுக்கும் விவசாய நிலத்துக்கும் உள்ள தொடர்பு, அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்க மாதிரி ஒரு எமோஷனல் பாண்ட். இந்த மாதிரி பொருளாதார நிபுணர்கள் பணத்தை பற்றி மட்டுமே நினைப்பவர்களுக்கு இந்த பாசம், அன்பு, அந்த அன்பு பாண்ட் எல்லாம் பத்தி புரியாது. இவர்களுக்கு பாண்டட் லேபரை பற்றியுமே புரியும். அதனால அவர் பணக்காரர்களுக்கு பேசிவிட்டு போட்டோம். மக்கள் சரியான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. சரி, அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். எதிர்த்து பேசிட்டு